வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைத்து வாருங்கள். நீர்தான் கட்டபொம்மன் என்கின்றாரோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஆம், ஏதோ வெகு தூரம் வந்து விட்டீர். நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதை விரும்பியே நானும் வந்துள்ளேன். நட்பு வேணும், அதற்கேற்ற நடத்த இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனமோ தமிழினம், ஆனால் நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். இருமாப்பு இன்னும் போயவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை என்றும் மொழியாது. நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றது நாங்கள் தான். நீயா ஏன் பேடி காண வரவில்லை? பேடி கொடுக்காவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. நீங்கள் உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எண்ணிக்கை அடங்காதது. என்னவென்று சொல்லு பாப்போம். சொல்கிறேன் கேள். உன் நாட்டில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி தரவில்லை. எங்கள் அரசவை கீழ் இருக்கும் அரசாங்க பணிக்கு திரை செலுத்தவில்லை. வெகு காலமாக வரியும் செலுத்தவில்லை. அதுக்கு பதிலாக வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுவது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் அரித்தாயா, நீர்ப்பாய்ச்சுவதை நிறைய கண்டாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி செய்தாயா? அல்லது மாமனா மச்சானா பானம் கேட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நிற்குவிக்கும் மேலை நாட்டு மறவர் கூட்டம் போரடித்து தலைகளை வென்றுவிடும், ஜாக்கிரதை. உன்னை அழைத்து வர அரசாங்கம் முத்தையிட்டு ஆள் அனுப்பினேனே, இன்னும் ஆள் வரவில்லை. பலே, நீ அனுப்பிய ஆளோ மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு இதுவரை யார் தலைமை திரும்பதே அந்த பக்கம். அவ்வளவு பெருமை எங்களுக்கு. இது போன்ற கடிதத்தை எழுதவும் யாருக்கும் துணிவு பிறந்தில்லை. என் நெஞ்சம் துடிக்கிறது. என் மீசை அடுக்கடுக்கவென்று தடுக்கிற நட்பு நாடி முறுக்குகிறது. மீசை முறுக்குகிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. அரசாங்கம் முத்திரையிட்டு இப்போதே உன்னை கைது செய்ய போகிறேன். என்னவென்று வாங்கள் பார்க்கலாம். யார் எங்கே? கைது செய்யுங்கள் அவரை. மாமான முடியவெல்லாம் மன தமிழனுக்கு போரடித்து குவிக்கும் நிலை மாட்டு மதிர்கதை திண்டு சார்பி போம். ஐயோ ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகள், 1000 பொற்காசுகள். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? எண்ணுவதற்கே ஒரு இரவாகுமே, ஒரு இரவாகுமே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? சொக்கா சொக்கா. புலவரே, போயா. ஐயா. யார் ஐயா நீ? சற்சுவை பொருட்சுவை அனைத்தும் மூட்டி செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். பார்த்தால் பணக்காரன் புலனை போல தெரிகிறதே. நீர் என்ன? தெரியவில்லை, தெரியவில்லை. பஞ்சத்தில் அடிப்பட்டவன், பஞ்சத்தில் அடிப்பட்டவன். ஓ, ஏழை புலவனோ? அதனாலதான் கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தாயோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். கடவுளிடம் தான் முறையிட முடியும், வேறு யாரிடம் முறையிட முடியும்? கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தது நீ புலம்பியது என் காதில் கேட்டது. ஒட்டு கேட்டு விட்டாயோ? ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கில்ல புலவா. ஓ ஓ, கண்ணை மூடி கடவுளிடம் பிரார்த்திக்கும் போது அது ஒட்டு கேட்டிருப்பாய். கண் மூடித்தனமாய் இருப்பவர் முன் நான் தென்படுவதில்லை. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் விட்டா நீ தான் கடவுள் சொல்ல போல இருக்க.
அதுவும் உண்மை. கடவுள் என்னிடத்திலும் இருக்கிறார், உன்னிடத்திலும் இருக்கிறார். கொஞ்சம் விட்டா நான் தான் கடவுளை என் பாதத்தை தொட்டு கும்பிட்டு சொல்ல போல இருக்கிறது. அதுவும் உண்மைதான். கடவுள் உன்னிடத்திலும் இருக்கிறார், என்னிடத்திலும் இருக்கிறார். பெரிய அப்பம் போல இருக்கிறது. இதற்கு மேல் தான் எனக்கு புலவா சற்றும் நேல் இங்கே வா. பாண்டியன் சந்தேகம் தீர்க்கும் பாடல் உனக்கு நான் தரட்டுமா? நீ தருகிறாயா? நீ தருகிறாயா? ஆமா. நீ என்ன அப்படிப்பட்ட புலவரோ? ஆமா, அப்படிப்பட்ட புலவன் தான் நான். கூட அந்த பாட்டை நான் பார்க்கிறேன். சோதிங்க. பாடல் நான் தர வேண்டும் என்றால் நீ என்னை சோதித்து பார். என்ன கேட்கிறாயா? ஏதோ 1-2 பாட்டு எழுதிட்டு இருக்கேன், அதனால என்ன புலவர் என்ன சொல்றாங்க அதையும் கேட்கிற போல இருக்கிறது. பாடல் நான் தருகிறேன், நீ என்னை வேண்டும் என்றால் சோதித்து பார். கேள்வி நான் கேட்கட்டுமா இல்லை நீ கேட்கிறாயா? என்ன 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 கேள்வி நான் கேட்கட்டுமா இல்லை நீ கேட்கிறாயா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே கேட்கிறேன். கேள்வி கேட்கும் பழக்கம் எனக்கு உண்டு. ஆம் கேளும், ஆம் கேளும். சேரக்கூடியது தமிழும் சுவையும், சேரக்கூடாதது எதுகையும் மோனையும், பார்க்கக்கூடியது கலையும் இசையும், பார்க்கக்கூடாதது வறுமையும் புலமையும், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவங்கள், சொல்லக்கூடியது பெண்ணிடம் ரகசியங்கள், வில்லுக்கு அர்ஜுனன், இசைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், அறிவுக்கு நான், ஆசைக்கு நீ. ஐயோ ஐயோ ஐயோ, நீரே புலவர். அந்த பாட்டை கொடுங்கள், அந்த பாட்டை கொடுங்கள். ஆமாம், பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கயா எங்கும் பார்க்கலாம் என்னை. ஓ, தெருவில் சுத்திட்டு இருப்ப நீ. தெருவில் சுத்திட்டு இருக்க மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இங்கே வா, பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. நீயே வைத்துக்கொள். பயம் வேண்டாம், வெற்றி உமக்கே. செல். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ள நொடியும் நீ யார்? புறாவிற்கு உடல் தந்த புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை, தேர்காலின் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன், கரிகால சோழனது பூம்புகார் எனது ஊர், பெருமணிகன் மாசாத்துவான் மருமகள். என் பெயர் கண்ணகி. என்ன? முத்த விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நீரிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையில் பெருமைதனை மூடியாக்க முடிந்த மன்னவனை, நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து எழுந்துரைக்க வந்த கண்ணகி. என்ன கண்ணகியா? ஆம், கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கோவலன் மனைவி. கோவலன் மனைவி கண்ணகியா? இல்லை, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி கண்ணகி. யாகாவர் ஆயினும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. என் கணவனா கல்வன்? இல்லை, அவனை கல்வன் என குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். அதனை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. மன்னா, உன் தேவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் ஒன்று என்னுடையது, மாணிக்க பரல்கள் கொண்டது. நம்ப முடியாது என்னால். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது குற்றமறிக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீயே குற்றவாளி. ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையில் இருந்தோர்களே, நல்ல தீர்ப்பு கூறுங்கள். தாய் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள். மதுரை பாண்டியா, உன் தேவி அணிந்திருந்த பழைய சிலம்பில் உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? என் தேவி அணிந்திருக்கும் சிலம்பில் முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். தேவி, அந்த சிலம்பை எடு. முத்துக்கள். என் கணவன் கொண்டு வந்த சிலம்பு. தேவி.
இழுத்து விட்டேனே. ஐயோ மாணிக்கம். பாண்டியா, என்னுடைய சிலமையும் பார். இதற்கு என்ன பதில்? உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் அவரை கொன்று விடுக என ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து பெரும் படையை வழிநடத்திய உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? மாசுபடரவும் மாநிலம் மிகவும் தீர்ப்பளித்த உனக்கு செங்கோல் எதற்காக? வேண்டாம் தாயே, வேண்டாம். மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை தாயே, தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கூட எதற்காக? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அழு, அழு, நன்றாக அழு. உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் அவரை கொன்று வருக என ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன், நானே கல்வன். இன்னுமே உயிரோடு இருக்கிறான். தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை தங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்து விட்டீர்களே அரசே, நிமிர்த்து விட்டீர்களே. நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம். நீர் சென்ற இடமே நானும் வருகிறேன், நானும் வருகிறேன். இனி இந்த மதுரை மாநகரில் சூழ்ச்சி புரிந்து வாழ்பவர்கள் தீக்கீரையாகட்டும், தீக்கீரையாகட்டும்.